முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இந்திய கடல்சார் துறையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட், பசுமை முன்னேற்றம் மற்றும் வேரியஸ் பாலிசி டெசிஷன்ஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெகா ஈவெண்ட் வந்து இந்த இந்தியா மெரிடைம் வீக் மூலம் நடத்தப்படுகிறது. இதில் வந்து நம்ம துறைமுகங்கள் 12 துறைமுகங்கள் மட்டும் இல்லாமல் தனியார் துறைமுகங்கள், அதை சார்ந்த நிறுவனங்கள்லாம் பங்கு பெற்றிருக்கின்றன. இந்த நிகழ்வை வந்து எங்களுடைய மத்திய கப்பல் துறை அமைச்சகம் நடத்துது இன் கோஆர்டினேஷன் வித் இந்தியன் போர்ட் அசோசியேஷன். இந்த ப்ரோக்ராமில் நம்ம பாரத பிரதமர், மத்திய கப்பல் துறை அமைச்சர், மகாராஷ்டிரா மாநில முதல்வர் மற்றும் அமைச்சர்கள், மற்ற மாநிலத்தோட அமைச்சர்கள்லாம் அதில் கலந்துக்கிறாங்க. இதில் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட இருக்கிறது. வேரியஸ் பாலிசி டெசிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணப்பட இருக்கிறது. இதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. அது ஒரு முக்கியமானது. நாட் ஓன்லி ஃப்ரம் இந்தியா, ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இந்த மெரிடைம் செக்டர்ஸ் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நாமளாக எங்களுடைய போர்ட்டோட டெவலப்மெண்ட் வந்து பற்றி மீடியா பர்சனல் வந்து அடிக்கடி நீங்கள் கொண்டு போகிறீங்க. இதையும் இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு மக்களுக்கு பப்ளிக்கு தெரிவிக்கணுக்காக தான் இந்த ஒரு ரோட் ஷோ நடத்துகிறோம். இதில் வந்திருக்கும் மீடியா பர்சனல், பிரிண்ட் அண்ட் மீடியா பர்சனல், போர்ட் யூசர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் இத்தருணத்தில் வரவேற்கிறேன். இப்போது இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் எங்கள் போக்குவரத்து மேலாளர் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து மீடியா ப்ரீஃபிங் இருக்குது. Once again, I extend my warm welcome to each and every one present here. Thank you.